டை ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு, பட்டக் ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு, இதுக்கு பேர் குளூட்டியோஃபெமரல் ஃபேட்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேட்டை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸசைஸ். மக்கள் வந்து அதுக்கு அந்த டெக்னிக் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க ட்ரைனிங்கில். அந்த டெக்னிக் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். பல கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணுறதுக்கு பதிலாக, ரொம்ப எக்ஸாஸ்டிவாக கார்டியோ பண்ணுறதுக்கு பதிலாக, ரொம்ப ஃபியூ ஸ்டெப்ஸ், ரொம்ப ஃபியூ ரெப்பிட்டேஷன்ஸ், ஃபியூ செட்ஸ் ஆஃப் லஞ்சஸ் பண்ணால் போதும், அமேசிங் ரிசல்ட்ஸ் வரும். லஞ்ச் ஆன் த ஸ்பாட் இது பண்ணும் போதே நம்மளுக்கு தெரியும் இந்த ஃப்ரண்ட் லெக்ல, தை ரீஜன்ல, இந்த ஃப்ரண்ட் தை மசில்ஸ்ல எவ்வளவு தூரத்துக்கு பர்னிங் சென்சேஷன்ஸ் வருது, எவ்வளவு தூரத்துக்கு அந்த மசிலோட ஒர்க் வந்து டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃபீல் பண்ண முடியும். இப்போ இந்த ஃப்ரண்ட் லெக்ல பார்த்தா பட்டக் மசில், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், ஃப்ரண்ட் தை மசில். இந்த லெக்ல பார்த்தா எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த ஃப்ரண்ட் தை தான் அதிகமாக வந்து ஆக்டிவேட் ஆகும். என்னுடைய ஹைட்டுக்கு, என்னுடைய லெக் லென்த்துக்கு நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். இந்த லெக்கோட டோ ரீஜன்ல இருந்து இந்த ஃப்ரண்ட் லெக்கோட ஹீல் வரைக்கும் நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தா 90 சென்டிமீட்டர்ஸ். இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ இந்த நம்மளுக்கே தெரியும், ரொம்ப நேரோ பேஸ் அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப லாங் அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த மாதிரி நாட் டூ லாங் ஸ்டெப், நாட் டூ ஷார்ட் ஸ்டெப், இதுக்கு நடுவில் ஒரு பேலன்ஸ், ஒரு பேலன்ஸ் ஸ்டேட் இருக்கும். அதை ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவங்களுக்கு தந்த அந்த ஸ்டெப்ல இந்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து இன்னும் எஃபெக்டிவ் ஆக்க முடியும். இப்போ இந்த லஞ்ச் வாக் வந்து ஃப்ரீ ஹேண்டட் எப்படி பண்ணலாம்? இந்த மாதிரி ப்ரோக்ரஸ் ஆகி போகலாம். இப்போ ஃபுல் டெப்த் பண்ண முடியல அப்படின்னா ஒரு குவார்டர் டெப்த், இந்த அளவுக்கு போகிறதுக்கு. இது ஹாஃப் டெப்த். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டெப்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஹேண்டட் லஞ்ச் வாக் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் இன்னும் டஃப் ஆகுறதுக்கு 2 டம்பிள்ஸ் கையில் வச்சுக்கலாம். இப்போ இதே லஞ்ச் வாக், இப்போ ஒரு டம்பிள் மட்டும் தான் இருக்குது, 2 டம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா அப்பயும் நம்ம வாக்கிங் லஞ்சஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, இப்போ ரைட் ஹேண்டட் நான் வந்து டம்பிள் வச்சிருக்கேன். ஸோ ரைட் லெக் ஃபார்வர்ட், தென் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி ப்ராக்ரஸ் ஆகி போகலாம். ஆனால் வெயிட்டட் லஞ்ச் வாக்ஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா என்னன்னா, இந்த மாதிரி ஃபுல் டெப்த் ஃப்ரீ ஹேண்டடாக ஃபுல் டெப்த் லஞ்சஸ் பண்ண முடியணும். அதாவது வேகமாக பண்ண முடிஞ்சால் நம்ம வெயிட்ஸ் வச்சு வாக்கிங் லஞ்சஸ் பண்ணலாம். இந்த டெக்னிக் ப்ராக்டிஸ் பண்ண நம்மளுக்கு வந்து லெக் ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? அதை வச்சுட்டு நம்ம அடுத்த லெவல் ஆஃப் ட்ரைனிங் கூட போகலாம். உதாரணத்துக்கு ஸ்பிளிட் ஜம்ப்ஸ், இது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஃப்ரீ ஹேண்டடாக ஸ்பிளிட் ஜம்ப்ஸ் பண்ணோம் இல்லையா? இது வந்து நம்ம வெயிட்ஸ் வச்சும் பண்ணலாம். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் இப்படியும் பண்ணலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம டெப்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் டெப்த் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லைனா வந்து நம்ம குவார்டர் டெப்த், இல்லைனா ஹாஃப் டெப்த், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் என்ன காமனான மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபுல் டெப்த் போக ட்ரை பண்ணுவாங்க, ஆனால் எக்ஸசிவாக ரொம்ப ஃபார்வர்டாக பாடி முன்னாடி போகும். அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் கையெல்லாம் அப்படி வச்சு போவாங்க. அது தப்பு. அப்புறம் அந்த லெக்கோட அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இந்த ஃபுட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அது இந்த பக்கமும் சாயக்கூடாது. நம்ம ஹிப், நீ, ஆங்கிள் சம்மந்தப்பட்ட தசைகளுக்கு எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே நான் பிளேலிஸ்ட் இருக்கு, நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த ஸ்ட்ரெச் எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது லெக் மசில் ஸ்ட்ரெச்சஸ் கண்டிப்பாக வேணும். இந்த பர்டிகுலர் இந்த லஞ்ச் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா போக போக ஏஜ் ஆக ஃபர்ஸ்ட் நம்ம உடம்புல அடி வாங்குற சில முக்கியமான மூமெண்ட்ஸில் இந்த லஞ்சஸும் இருக்குது. ஆக்சுவலாக உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை சும்மா அப்படி பேலன்ஸ் கூட பண்ண முடியாது. இந்த பாஸ்டரை ஒரு ஜஸ்ட் 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னா கூட அவங்களால அந்த பாஸ்டரை மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு இந்த லஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து அவங்களுக்கு இம்பேர் ஆகிடும். பார்க்கறதுக்கு சிம்பிள் டெக்னிக் மாதிரி தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு இது சிரமமாக இருக்கும். எனக்குலாம் தெரிஞ்ச சில பேருக்குலாம் வந்து லோவர் பாடி வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லெக் வெயிட் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசிவாக வந்து தை ஃபேட், பட்டக் ஃபேட், இந்த காஃப்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசிவாக வெயிட் இருக்கும் பார்த்தீங்களா? அவங்களுக்குலாம் வந்து ஈவன் ஒரு லஞ்ச் கூட ஃபுல் டெப்த் பண்ணுறதுக்கு சில பல மாதங்கள் ஆகிடும். ஆனால் இந்த லஞ்ச் டெக்னிக்கை வந்து ப்ராப்பராக பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ரென்த், இந்த பேலன்ஸ்லாம் கிடச்சிருச்சுன்னா அப்புறம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த லஞ்ச் வாக் மாதிரி எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னா தை ஃபேட், பட்டக் ஃபேட் குறையுது. அது மட்டும் இல்லை, டோட்டலாக ஓவராலாக வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு, நல்ல கேலரி பர்னிங் பண்ணுறதுக்கு, ஈவன் மஸ்குலோஸ்கெலட்டல் ஹெல்த், இந்த மாதிரி பார்க்குற சிம்பிள் டெக்னிக் நம்ம மெஷின் பேஸ்டாக பண்ணுறதை விட இந்த மாதிரி நம்ம வந்து கிரவுண்டில் நம்ம வந்து பண்ணுறோம் பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப நேச்சுரலாக நம்ம வந்து ஃபூட்டை வந்து ஃப்ளோரில் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம போகிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப இன்னேட் பயோமெக்கானிக்ஸ்னு சொல்லுவோம். நம்ம வந்து இயற்கையாக நம்ம பண்ணுற இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மஸ்குலோஸ்கெலட்டல் ஹெல்த், நம்ம மூட்டுகள் உள்ள அந்த சைனோவில் ஃப்ளூயிட், அந்த கார்டிலேஜ், இந்த டெண்டன், போன் ஸ்ட்ரென்த், இது எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு ஈவன் இந்த பார்க்க சிம்பிளாக இருக்க மாதிரி இந்த டெக்னிக் ரொம்ப எஃபெக்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணும்.